ஹலோ மக்களே, நம்ம வந்து இப்போ எக் டேச்சா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். டேச்சானா வந்து நம்ம அந்த மிளகா கொஞ்சம் காரம் சாரமாக நம்ம பண்ணுற அந்த சும்மா இது மாதிரி தான். எந்த ஸ்நாக்ஸ்லனாலும் போட்டு சாப்பிட்லாம், சட்னி மாதிரி. மும்பையில் நாங்கள் டேச்சான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பீனட், மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, சும்மா போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஜாஸ்தி அரைக்க தேவையில்லை, அப்படி நுணுக்கி எடுக்கணும் கொஞ்சமாக. அதை பூண்டு முழுசாக போடல, நான் கொஞ்சம் இது பண்ணி போட்டிருக்கேன், சாப் பண்ணி. எல்லாத்தையும் வந்து நல்லா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், பாக்கி எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக போடணும். அப்போ கடலை வந்து ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் இதை போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இதை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனாலே வந்து நல்லா வாசம் வரும். பூண்டு, பச்சை மிளகா, அந்த இஞ்சியோட வாசம் வந்து நல்லா வரும். இதை டேச்சான்னு சொல்லுவோம். சும்மா பச்சையாகவே இதை ரொட்டிலெலாம் சாப்பிடுவாங்க இங்கே. இதை வந்து நல்லா வதக்கிட்டு வந்து நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். முட்டை வந்து லைட்டாக மேலே கீழே பண்ணணும், வெறும் அந்த மசாலா தான் படணும். முட்டையில் வந்து நீங்கள் ரொம்ப கிண்டினீங்கன்னா அந்த மஞ்சக்கருவெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் லைட்டாக அப்படியே சும்மா தூக்கி குலுக்கி வச்சுக்கோங்க. சூடான உடனே லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து புளிப்புக்காக லெமன் மட்டும் போடுங்க. இப்போ நான் லெமன் ஜூஸும் 2 ஸ்பூன் ஊற்றுவேன். ஆனால் உங்களுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு புளிப்பு, ஒரு காரம், ஒரு நல்லாயிருக்கும். ரொம்ப வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ப்ரோட்டீனுக்காக எக் சாப்பிட்றீங்கன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் மட்டும் மேலே போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப காரம் சாரமாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எந்த மசாலா ஃப்ளேவரும் இருக்காது, எதுவும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.